கல்ல எடுக்கிறாங்க கொஞ்சம் ஒரு டிசைனோட இடத்த மாறுபடுது அதுதான் மாறுபடாது யார் திருப்பி கிளப்பணும் இல்லை மாறுபடாம அடிக்கிறாங்க அவ்வளவு எல்லாமே வந்து லைட்டிங் எல்லாம் வந்து கூட்டி ஃபிட் பண்ணி இப்போ வந்து ஒரு அழகான ஒரு தோட்டத்தில் வந்து இருக்குது பாருங்க வந்து அந்த அமர்த்துய பாருங்க உண்மையிலே வந்து அடிக்கிற வெயிலுக்கு வந்து நெருப்பு வேலை நான் சொல்லணும் என்ன எவ்வளவு மட்டும் பதிவணும் 60 முடியும் போல கல்யாணம்டா இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏசி எல்லாம் வந்து போட்டிருக்காங்க ஏசி எல்லாம் ஃபிட் பண்ணி அந்த ரவுட்டர் எல்லாம் வந்து வச்சுட்டாங்க அப்போ நீங்கள் யோசிப்பீங்க என்னடா ஏசியெல்லாம் போட்டு வாய்க்கு வழி கொடுத்தானுன்னா சும்மா போட்டு பார்த்தேன் வந்து அதாவது நின்று குளிக்கக்கூடிய அந்த ஏரியா வந்து பினிஷாக இருந்தது அதையுமே வந்து ஒரு அழகான முறையில் வந்து ஆள் வந்து செஞ்சிருக்கு என்ன புரோசிரப்பா தண்ணி பாலி அங்கே சிவர்லாம் அடிச்சு கொண்டு விழுகுறாப்பா ஓண்டாப்பா அதுவும் போட்டா சரி போய் நிற்கிறது ஒருத்தர் கிட்டத்தட்ட ஆளுக்கு 30 இருக்கு ஒன்றுக்கும் தேடித்துறேன் இப்போ எல்லாத்தையும் ஹலோ என்ன எடுத்து பேச போறீங்க என்ன நடந்தது சார் 18000 அவுட்டருக்கு 12000 விண்டோரை போட்டு போயிருக்காங்க ஒரு நிமிஷம் நான் அப்படியே லைன்ல இருங்க அடுத்து கேளுங்க இருக்கா நான் எல்லாத்தையும் பொறுத்து போறேன் அப்போ என்ன சொல்ற உங்களுக்கு என்னண்ணே ஒருத்தரோட பாட்டு கதைக்கிறீங்க கதைச்சா பிறகு என்ன நீங்க என்னோட கதைக்க மாட்டீங்களா அதான் பிரச்சனை தொடர்ந்து நாங்கள் என்ன செய்யறது ஒரு பிரச்சனையை பார்த்து சொல்லி கொண்டு இருக்கு ஒரு இடத்துலயே திருப்ப ஒரு பிரச்சனை வந்துட்டா விட எங்க ஒன்னா வேலையை இருக்கா ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணுங்க ஒன்னா சரியில்லையா சிச்சுவேஷன் வந்து மேற்பார்வை செஞ்சு வந்துட்டீங்களா நாள்கள் வந்து நெருங்கி கொண்டு இன்னும் ஒரு 5-6 நாள் தான் இருக்குது வீடு வந்து பால் காய்ச்சறதுக்கு எங்கேயால் அண்ணாமே ஏதோ ஒரு வேலை விஷயமா தான் ஃபோன் காய்ச்சிட்டு சும்மா இருக்காதால் அவளுக்குமே இன்றைக்கு ஃபுல்லாக போட்டேன் தான் கடைக்கு போகிறது அப்படி இப்படியாட்டு உனக்கு என்ன மாதிரி கல் மாதிரி பிடிச்சி கொண்டு அப்படி மாற்றுவோம் சொல்லு ஆ அனைவருக்கும் வணக்கம் நான் கவிதாஸ் ஓகே இப்போ என்ன சொல்கிறது நேற்றைய தினம் வந்து வீடியோ எதுவும் வந்து போட முடியாமல் போயிட்டு காரணம் என்னென்னு சொன்னால் நாங்கள் கொஞ்சம் விசியானதால் விசி மீன்ஸ் நாங்கள் வந்து கொழும்புக்கு ஒரு அலுவலாக போய் வந்தாலும் வந்து லேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து வீடியோ எடுத்து அதை வந்து ப்ளாக் சேனலில் போட்டிருப்போம் நான் வியூவுக்கு வந்து வீடியோ எதுவும் செஞ்சு கொள்ளல நிலைமை அதாவது இந்த கல் பதிக்கிற வேலையில் வந்து நான் கடைசியாக வந்து காட்டியிருப்போம் 2 சைட்டும் வந்து கல் பதிச்சிருக்காங்க ஆனால் முன்பகுதிக்கு வந்து இன்னும் கல் பதிக்காத ஒரு குறை ஒன்று இருந்தது அண்ணாக்களும் 2 நாள் வேலைக்கு வந்து வரையில்லை அது ஏதோ ஒரு ரீசன் சொல்லியிருந்தாங்க அதால் வந்து அவங்க வரல இப்போ இன்றைய தினம் வந்து பயங்கர ஒரு அமோகமாக வந்து நிறைய பேர் வந்து வந்திருக்காங்க வேலைகள் வந்து நடந்து கொண்டிருக்குது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து ரேமர் அடித்து நிலத்தை வந்து ஒரு இறுக்கத்தன்மைக்கு கொண்டு வந்து அந்த எல்லாமே வந்து அந்த டீப் லெவலெல்லாம் பார்த்து இப்போ வந்து வேலைகள் நடந்து கொண்டிருக்குது இப்போ ரேமர் அடித்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி போட்டு அதுக்கு பிறகு தான் வந்து கல் பதிப்பாங்க அதுக்கு மேலே இந்த இதெல்லாம் போட்டு நிலமெல்லாம் பரவி இது செஞ்சு போட்டு அதுக்கு பிறகு வந்து கல் பதிப்பாங்க அப்படியே வந்து சதுரமாக வந்து இப்படியே வந்து பாதைக்கு வந்து வரப்போகுது கல் அதுக்குரிய வேலைகள் தான் இப்போ நடந்து கொண்டிருக்குது உண்மையிலே வந்து அடிக்கிற வெயிலுக்கு வந்து நெருப்பு வேலை நான் சொல்லணும் பாருங்க வந்து என்ன மாதிரி வந்து அந்த நிலத்தை வந்து அமர்த்தி கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அண்ணா கல் வடியா பாருங்க கல்லை வந்து சரிப்படுத்துகிறாள் அப்படின்னு வரும் எந்த அளவுக்கு போகணும் வரணும் அப்படின்னு சொல்லி ஆள் வந்து தேய்ச்சி லெவல் படுத்தி கொண்டிருக்கு பயங்கரமான ஒரு டஸ்ட் உண்டு அதால் வந்து இந்த கும்பி என்ன டஸ்ட்டு கும்பிக்கெல்லாம் வந்து தண்ணி அடிச்சு விட்ருக்காங்க இல்லை பார்க்கவே வந்து ஒரு ஆசையாருக்கு முன்னுண்டு கொஞ்சம் வேலையில் வந்து நெருங்க போகுது அப்படின்னு சொல்லி அதே மாதிரி அங்கால வந்து வெல்டிங் டீம் வந்து வேலை செஞ்சு கொண்டிருக்காங்க அவங்க வந்து என்னென்னா அந்த சைட்டுக்கு வந்து மறைக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானில் வந்து வேலை செஞ்சு கொண்டிருக்கான் பாருங்க வந்து அந்த அமர்த்துய பாருங்க எப்படி அமருது நல்லா அடியப்பா ஓ அமருவா உம்போ அப்படி பிள்ளையா
காட்டு அப்படியே பார்த்துடா எப்படி அமர் கொண்டு வர கை காலெல்லாம் உதரும் வெல்டிங் டிவியை பார்த்துரும் என்ன மாதிரி இந்த மாதிரி கிலோ இந்த எண்ணெய் எவ்வளவு மட்டும் பதிவேணும் 60 முடியும் போல நேற்று வரல என்ன வேலை ஆ ஆ நீங்கள் நேற்று வர வீடே விடியலப்பா ஓ விடியா கவலையா போச்சு இதையும் வந்து இந்த சீமந்தில் இருக்கிறவே லெவல் படுத்துடும் என்ன மட்டகமெல்லாம் வச்சு ஓ அதான் அதான் அடிக்கதான் ஓடும் உங்களோட வேலையை பார்த்து கூட அடிப்பாங்க ஹோல் அங்கே கல் பதிக்கிறேன்டா அடிப்பாங்க ஹோல் அடிச்சு எங்கிட்ட அடிப்பாங்க நான் அண்ணாட நம்பரை கொடுப்போம் சடாரன் ஓடத வந்தா வேலை ஃபினிஷிங் பார்த்து போட்டு அடிப்பாங்க இப்போ அரையும் குறையுமல்லோ ஓ நல்லா வெட்ட பாத்தியா பாத்தியா அடியே எங்க போசா ஆ டேய் போசினா கல்யாணம்டா ஆத்து அப்போ என்ன சைட்டுக்கு வேலை வாங்கிடலாம் சைட் மறைக்கிறது மறைச்சாதான் சரி இல்லாட்டி டஸ்ட் வரும் அங்கேருந்து காலில் வெட்ட பாரு எல்லாம் ஒரே வெட்டப்பா பொம்மணி வெட்டு பொம்மணி வெட்டு இப்போ இதுக்குரிய வேலை நடந்து கொண்டிருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது இந்த சைட் ஃபுல்லாக வந்து ஏதாவது ஒரு பிளானில் வந்து இதெல்லாம் மறைக்கணும் அப்போ வந்து காலையில் அதுக்குரிய ஒரு டிசிஷன் தான் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம் நாங்கள் என்ன மாதிரி செய்யலாம் எந்த மாதிரி ஒரு வடிவமைப்பில் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வகையில் வந்து ஒரு பிளான் ஒன்று எடுத்துருக்கோம் வந்து அதை என்ன செஞ்சு எப்படி அதை மறைக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வேலை திட்டம் வந்து நான் இப்போ சொல்கிறத விட வேலையில் நடந்து கொண்டிருக்கும் போதோ முடிஞ்ச அப்புறம் வந்து காட்டுறோம் அதே மாதிரி வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏசி எல்லாம் வந்து போட்டிருக்காங்க ஏசி எல்லாம் ஃபிட் பண்ணி அந்த ரவுட்டர் எல்லாம் வந்து வச்சுட்டாங்க 1 2 2 தான் வேணும் மேலே இல்லாடு ஏன்னா இல்லாட்டி சாரம் போட தாரி அதுக்கு மேலே வரும் மேலே கீழே வரும் ஆ ரவுட்டர் நம்ம கம்பியாக கூட்டினவங்க ஏசி தண்ணியாடா ஓ இல்லை இல்லை தண்ணி ஒழுங்குனே காலையில் ஏசி தண்ணி கூட வராது அது மேலே அந்த இந்த பைப் லைன் இந்த பைப் தண்ணி மேலுக்கும் மொட்டை மாட தண்ணி வழி இருக்குல்லோ ஓ அந்த தண்ணி லீக் ஆகிங்களாடி இந்த ஏசி தண்ணி கூட வராது காலையில் வேண்டாம் வெயில் விழுங்க அது அப்படியே வடிஞ்சு வந்து இடத்துல ஒரு வாட்டமாக இருக்கு அதால் ஒழுங்கு அப்போ நீங்கள் யோசிப்பீங்க என்னடா ஏசியெல்லாம் போட்டு வாய்க்கு வழி கொடுத்தானுன்னா சும்மா போட்டு பார்த்தேன் மற்றும்படி ஒன்றும் இல்லை அதே மாதிரி இஞ்சால ஒரு துண்டும் வந்து அடிச்சிருக்கு அதை காட்டல அதே மாதிரி இஞ்சாலையும் வந்து இதே லைனில் வந்து இந்த கெப் வந்து ஒரு சின்ன ஒரு இடைவெளியாக இருந்ததால் அப்போ அதையுமே வந்து நாங்கள் இதே ஒரு சீட்டால் வந்து மறைக்கும் ஏன்னு சொன்னால் ஒரு காலப்போக்கில் வந்து ஒரு இதுக்கு இஞ்சால வந்து ஒரு ஸ்டோர் ரூமாக கூட வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் ஏன்டா இருக்கிற சாமான்களை வந்து வைக்கிறதுக்கு வந்து இடங்கள் வந்து காணாது அப்போ இதை வந்து ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி செஞ்சோம்னு சொன்னால் இதுக்குள்ளேயே வந்து நிறைய சாமான்கள் வந்து வச்சு கொள்ளலாம் அப்போ அதால் வந்து இந்த ஒரு ஏரியா வந்து எம்டியாக விடாமல் இது இப்போ கார் பார்க் இப்படி வந்தால் இந்த ஏரியா வந்து எதுக்குமே யூஸ் ஆகாது அதால் ஒரு பிளான் ஒன்று போட்டு அதுக்குமே வந்து இப்போ சீட்டுகள் வந்து பதிச்சு கொண்டிருக்கிறோம் பதிச்சு போட்டு அந்த ஒரு அலுவலையுமே வந்து பார்த்து கொள்ளலாம் அந்த மாதிரி வந்து வேலையில் வந்து பயங்கர நடந்து கொண்டிருக்கு அங்கால வந்து கிரேட் அண்ணாவுக்காலுக்கு வந்து ஒரே இந்த புடி தான் வந்தாங்கன்னு சொன்னால் பின்னேரம் போக மட்டும் இதே அடிதான் ஆக்களும் வந்து நெருப்பு வேலை அப்படி வந்து எல்லா பக்கத்தாலையும் வேலைகள் வந்து மெல்ல மெல்ல நடந்து கொண்டிருக்குது பார்ப்போம் என்ன மாதிரி வந்து முடிய போகுதுன்னு சொல்லி தெரியலை மேக்ஸிமம் வந்து ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிறோம் என்ன மாதிரி முடியுது அப்படின்னு சொல்லி தெரியலை பார்ப்போம் இப்போ ரேமர் அடிக்கிறது அது வந்து பயங்கர சவுண்டாக இருக்கிறதால அவங்களுக்கிட்டேயே போய்ட்டு வந்து காய்ச்சி கொள்ளையில் நிலைமையாக இருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி வேலை நடக்கும் அதே மாதிரி எங்களோட செல்லக்குட்டி வந்து இங்கெல்லாம் வந்து வேலை செஞ்சு கொண்டிருக்குது அதாவது வந்து இந்த இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து இப்போ ஃபினிஷ் பண்ணடா
முந்தின நாள் இது காட்டல இல்லை நம்ம. அப்போ வந்து பாருங்க இந்த இதுக்கு வந்து ஷைனிங் என்ன ஷைனிங்கே மெட்டாய் மெட் மாவுள் வந்து வச்சிருக்கிறார். இது வந்து ஒரு படியாக வந்து இருக்க போகுது. வட்டி போகக்கூடிய இந்தியாவில் வந்து இந்த கலர் வந்து எந்த வருதா கள்ளக்கொட்டி ஒளிஞ்சு செலவட்டி. அதே மாதிரி இந்த ஒரு ஏரியா வந்து அதாவது நின்று குளிக்கக்கூடிய அந்த ஏரியா வந்து ஃபினிஷாக இருந்தது. அதையுமே வந்து ஒரு அழகான முறையில் வந்து ஆள் வந்து செஞ்சுருக்கு. ஆனால் ஆள் வந்து அந்த இடவுகள் ஒன்றும் விடாமல் அடிக்கும் என்ன நீட்டாக. இது என்ன கால் வைக்கலாம் வாத்தி அந்த இடவுகள் எல்லாம் வந்து இந்த சின்ன சின்ன இடவுகள்லாம் வந்து ஓகே நல்லா வந்து இதை வச்சு போட்டதுக்கு மேலே இது வந்து ஏன்னா இதுக்கு என்ன கம்பிமை வருமோ இதுக்கு அந்த கம்பிமை வருமோ இல்லையோ நோசிங் அடிச்சாச்சு ரைட் ஓகே நோசிங்கெல்லாம் அடிச்சிருக்கு நீட்டாக இருக்குது நல்லா வந்து ஹைலைட். அதேமாதிரி அடுத்த பாத்ரூம் ஓகே நிமிஷம் கீழே 3 ஓகே ரைட் ஓகே ரைட் ஓகே. அதே மாதிரி வந்து நாங்கள் அண்டு வந்து ஒரு எஸ்கே விலாக் சேனலில் வந்து பார்த்துருப்பீங்க. நிறைய லைட் எல்லாம் வந்து கணக்கெடுத்து நிறைய வேலைகள் நடந்துகிட்டு இருந்தது. அந்த வகையில் பார்த்துக்கோ எல்லாமே வந்து லைட்டிங் எல்லாம் வந்து கூட்டி ஃபிட் பண்ணி இப்போ வந்து ஒரு அழகான ஒரு தோட்டத்தில் வந்து இருக்குது. ஓகே இதெல்லாம் வந்து நீ பெயிண்டிங் வேலை முடிஞ்சால் வந்து ஓகே இது ஃபுல்லாகவே வந்து ஃபினிஷ் ஆகிடும். சைடுக்கெல்லாம் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி ஜிப்ஸெல்லாம் பெயிண்ட் பண்ணால் பெயிண்டிங் வேலை மட்டும்தான் பாக்கி என்ன பட் கதவு ஓடணும் இருக்குது அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு ரூமாக வந்து நாங்கள் ஃபுல்லாக முடிச்சுப்போம். பாத்ரூம் முடிஞ்சு அதே மாதிரி இந்த வேலையும் முடிஞ்சால் இந்த ரூம் ஃபினிஷ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே மாதிரி ஃபினிஷிங் கொண்டு வந்து இங்கே இந்த பாத்ரூமுக்கும் வந்துருக்கு பாருங்க. அண்ணே வணக்கம். குரல் தானே நினைக்க மாட்டேல வந்து அதே மாதிரி பாருங்க அதே ஒரு ஃபினிஷிங் கொண்டு வந்து இந்த ஒரு படிக்குமே வந்து கொடுத்துருக்குதா நல்லா இருக்கு. இந்த இது மாவு போட்டு போடுங்க காந்து பூட்டெல்லாம் பூட்டி தள்ள காந்து காந்தா சரியப்பா கடவுளே பூர்வானந்த ஹோட்டலுக்குள்ள இதே ஃபிட் பண்ணி விட்டா சரியா என்ன சாம்பார் இல்லை ப்ரோ சிறப்பா தண்ணி ஃபஸ்ட் டைம் போய் இது வாஷ்ரூமுக்குள்ளே பாலியை இது டெப்பை திறந்துடும் பைப்பெல்லாம் இது பாலியெல்லாம் பறக்கப்பா இதுக்குள்ள பாலி அங்கே சிவர்லாம் அடிச்சு கொண்டு விழுகுறாப்பா ஓண்டாப்பா அதுவும் போட்டா சரி போய் நிற்கிறது ஒருத்தரும் அதே ஒரு ஃபினிஷிங் வந்து இதுக்குமே வந்துருக்கு. அப்போ அதுக்குள்ள ஒரு காட்ட வேண்டிய நிறைய விஷயம் இல்லை. அதே மாதிரி தான் இருக்குது பார்ப்போம் என்ன மாதிரின்னு சொல்லி. அதே மாதிரி இந்த லைட் எல்லாம் பூட்டி அதுக்குள்ளே பூட்டலை கோளுக்குள்ளே பூட்டலை அது இதுவுமே அப்படி தான். இதுக்குள்ளே லைட் பூட்டி ஏசி எல்லாம் ஓகே அப்போ லைட்டெல்லாம் பூட்டி இது செஞ்சால் எல்லாம் வந்து ஃபினிஷ் ஆயிரும் வந்து அந்த மாதிரி வந்து போய்கொண்டிருக்குது. சுக்கு வந்து நீண்ட நாளை அப்புறம் வந்திருக்கா. சுக்குக்கு எதிர்பாராத ஒரு விபத்தோட்டு வந்து நடந்துருக்கு தான். வாங்க சுக்குஞ்சு வாங்க சுக்கு உங்களுக்கு நடந்த பிரச்சனையை சொல்லுங்கள் தயவு செய்து. என்ன நடந்தது தம்பிக்கு? அதில் போயினேன். ஓ நான் ஃபேன் கவர் மூடித்தான் கிடக்க நினைச்சேன். ஓ கையை விசிக்கிறேன் அடிபடுது எதிர்பாராத அப்படி நினைச்சேன். நீங்கள் இப்போ என்ன காரணம் சுக்கு அடிக்கடி வீட்டை வாரதுக்கான காரணம் என்ன? உங்கள் வீடு பார்க்குறவங்க வடிவாக இருக்கு. இப்போ இல்லை அது இல்லைனா வேற ஒரு நியூஸ் ஒன்று அறிஞ்சினாங்கல்ல என்ன நியூஸ் அடிக்கடி வந்து போகிறதுக்கு காரணம் வந்து ஒன்று இருக்குது. என்ன விஷயம் அது சொல்கிறேன் சரியில்லை சொல்கிறேன். நான் ஃபுட்பால் மேட்ச் நடக்கல ஜெர்சியோட செட் பண்ணுறேன். நான் ஃபுட்பால் அவ்வளோ பார்க்க மாட்டேன். ஆனால் சுக்கு ஓடியும் தான் ரியாவோட ஜப்பனி எனக்கு என்ன செய்ய போகிறா அப்போ அந்த அதாவது அதில் கழிச்சு போட்டு கொடுத்தா சரி எங்கே அண்டு வந்ததில் ஆளுக்கு வந்து இதில் கழிச்சு ஒரு பாட்டு வர சுற்றி பாடிக்கல நம்ம ரெண்டையும் சேர்ந்து வாடிவோம் எடுண்டா டே எடு ரெண்டையும் சேர்ந்து வாடிப்போம் எடு பாடுங்க சரி பாடு நானும் பாடு நீ ஒன்று எடு நான் எடுக்கணும் என்ன பாடு ரைட் எடு டீம் போற இடம்டா என்ன பாட்டு சொல்லுவோம் எடுப்போம் சொல்லுங்க என்ன பாட்டு எட உனக்கு தெரிஞ்ச ஒன்று இடம்டா நல்ல பாட்டு ஒன்று எட ப்ளீஸ் தயவு செய்து எடுங்க சுப்பு ஓ சோடா அப்பூஸ் எடு வேணுக்குள்ளே இல்லையோ
நீங்கள் கொழும்பு அவ்வளோ கொண்டு வந்துறீங்களோ நான்டா காணல அதான் கேட்குது இன்னுக்குதுண்ணே அதுக்குள்ளே சாட்சி போட்டு கட்சிக்கிறாரு அது நான் இவர்கிட்ட நேற்று அங்கத்தாவது வந்தோம் ஓ அக்கௌண்ட்டுக்கு வந்தோம் வந்து இவருக்கு கொஞ்சம் சாமான் வச்சான் ஓ வச்சு போட்டு தான் போனோம் இவருக்கு அங்கே இருந்துருக்காங்க ஏனுக்கால் எடுத்தாங்கடா போகிற அதுதான்டா சாமம் வச்சு கொள்ளலாம் கிடக்கு ஒரு இடம் ஏடா ஆக்கள் எடுக்கிறது அப்போல்லாம் எங்கெங்க போக வேண்டியது தெரியாது கிடக்குடாப்பா பாருங்க காருக்குள்ளே ஒருக்கா பார்ப்போம் செக் பண்ண ஒருக்கா காருக்குள்ள நீ ஏறவே இல்லையாப்பா அடே இவன் கவிதா இந்த கெட்டல் பெட்டியா கொண்டா அந்த ஆடை அந்த அதுக்கு மேலோ ரெண்டு காரு கிடக்கு அடே காரு கிடக்கு ரெண்டு சுக்கு பதாசி அண்ணா என்ன பாட்டு பாரு சத்தியமா அண்ணா சுக்கு அடிக்கடி வந்து ஒரு காரணம் தெரியுமா உங்களுக்கு இதுவரையும் தெரியுமா காசு இந்த இல்லை உங்களுக்கு தெரியா ஏதோ ஒரு நியூஸ் கொண்டு போயிட்டு லைட்டா அந்த அம்மா ஒரு ஆள் வந்து இங்க அவர் ஓ தந்துட்டு அதுக்கு நான் உடம்பு எடுத்துட்டு உண்மையா ஓ நீங்கள் எனக்கு முதல்ல ஒரு நியூஸ் கொண்டு வந்தது அது அதான் நினைச்சேன் இதை வாங்கி தந்துட்டு போ எடு தயவுசெய்து எடு சுக்கு எடு பாட்டு ஓமா ஓமா இந்த போய் இடண்டா இந்த போய் கையில் படாதீங்க சரி அப்போ சுக்கு வந்து பாடு வந்து உண்மையிலே வந்து நல்ல ஒரு பாடர் நல்ல ஒரு இது வந்து நான் இப்போ சுக்கு அந்த வளர்ந்து கொண்டு போக அந்த ஒவ்வொரு விஷயத்திலையும் வந்து வெறுக்கான் அதை நினைச்சு பயங்கர ஒரு கவலையாக இருக்குது உண்மையிலே மனசுக்கு வேதனையாக இருக்குது கொஞ்சம் ஷார்ட்டாக க்ரீம் அடிக்க அவ்வளோ நீ ஆ அண்டை பார்த்தோட கொஞ்சம் வெள்ளையா இருக்காடி வெளியா இருக்கு ஷாடையா கொடுக்க எல்லாரும் சிரிப்புடாப்பா வெள்ளையா இருக்கியான்னு ஷாடையா கொடுக்க சரி சுக்கு அப்போ அண்ணா சாப்பிடுது வரட்டே சாப்பிட்டோம் சரியா பாட்டு பாட மாட்டானே சரி பார்ப்போம் இனி பார்ப்போம்டா இனி பார்ப்போம் இவனோட பெரிய ஆக்கினா கேட்கடா இப்போ என்ன ஜவாரு வேணு கிட்டத்தட்ட ஆளுக்கு 30 கிடக்கு ஒன்றுக்கும் தேடித்துறேன் இப்போ எல்லாத்தையும் நிறைய இடத்த பார்த்துருப்பியல் சாமையாக தான் கிடக்கு படிக்கலும்மையா தான் கொஞ்சம் பொறுங்கோ அதனால் வேலையை செய்யலண்ணாப்பா என்ன பொசாடா இன்றைக்கு திருமண நாளா என்ன செய்ய போறாராம் உங்களுக்கு என்ன சாப்பாடா சாரோ உங்களுக்கு காரசாரமா ஸ்பெஷலாக இதை செஞ்சு கொண்டு இருக்கிறாவா இது வந்து நம்மட சாமான்ல தான் இதுல இப்படி விஷயங்கள் நான் கொண்டு வந்து தெரியும் உங்களுக்கு தெரியாது இங்கே பாருங்க நான் புதுசுதாப்பா கடவுளே டே வேணும் எடுத்து போ ஒரு தடவை 2 தான் போட்டிருக்கோம் அண்டே பிறந்த நாளுக்கு வாங்கடா 2-3 சட்டி அதையும் காணல ஓ எது எங்கெங்க கிடக்குன்னு தெரியாது பெயின் பாட்டிகள் அதில் ஷாடையாக கொண்டு ஸ்டார்ட்லேருந்தே கிடக்கு அதை ஃபுல்லாக கிளியர் பண்ணுவேன் நான் ஒன்றும் தேவையில்லையா அது எந்த வேலை முடிஞ்சு எல்லா வேலையும் முடிஞ்சு இதை ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிடுவேன் வருமோ வரல வேலையிட்ட நான் இதை சொல்கிறேன் இந்த மாவட்ட வேலை முடிஞ்சு இதை நீட் பண்ணி விடலாம் ஆ அப்போ இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிடுவோம் இதை கூட்டுனீங்கண்டா நாளை போட்டு சில போட்டால் ஃபுல்லாக பூட்டி விடலாம் பிறகு இல்லை தேவையில்லையே பிறகு என்ன தெரியுதானே ஓகே சார் ஏன் சொல்லுவாரா வெயிலாயில புடி சுக்கு இதை கொண்டு வெளியே மாமாவோட ஃபேன் கவனம் வச்சுக்கலாம் இந்த கண்டி இதுக்கு வார் வா சுக்குஞ்சு வா
இது ஐயா மட்டும் கொடு. எஸ் இது ப்ரெஷ் அதான் ப்ரெஷ் அதில் கீறி போடும் ஒரே தட்டி ரொம்ப அடே ஃபோக்கஸை கூட இதுக்க வச்சுட்டு போயிருக்காண்டா கிச்சன் என்ன கொடுக்க சொல்லு. அடே அந்த 4-5 ப்ரஷ்க்கு அந்த ப்ரஷ் இல்லை ஓ உங்களுக்கு பேக்கில் அந்த 4-5 ப்ரஷ் அந்த இதை க்ளீன் பண்ணுறது. இங்கே வருது சிக்கனு வேறு போட்டி பார்த்துக்கான் அவ்வளோ திறந்த விடகு நான் மேனேஜர் இப்போ நேற்று பூட்டினது போல் பூட்டினா என்ன வேலை செஞ்சு கொண்டு போயிருக்காங்க மற்ற பெறவும் இல்லை பேரண்டைக்கு. ஹலோ எனக்கு என்ன எடுத்து பேச போறீங்க? என்ன நடந்தது? 18,000 அவுட்டருக்கு 12,000 இண்டோரை போட்டு போயிருக்காங்க. என்னென்ன அப்படி போடுறது? என்னென்ன அப்படி போடுறோன்னா நீங்கள் போட அனுப்பினாங்கள கேட்டால் தான் தெரியும். மற்றது இன்றைக்கு இப்படியே வந்து மாற்றி தரேன்னா உங்களுக்கு சொல்ல வேணாம்னு சொல்லி போட்டு போடுவாங்க. நானும் அப்போ எல்லாரும் படிக்கிறதாங்க மிஸ்டேக் போட்டு விட்டுறாங்க. இப்போ என்னென்னா இந்த இண்டோருக்கு வந்து கரண்டை கொடுத்து பார்த்துருக்காங்க. அது திறந்த வழியை பிளக்க காட்டிட்டு போயிட்டா இண்டோர் அந்த இது கதவையும் திறந்து விட்டு போயிருக்காங்க. கொஞ்சம் 12,000 இண்டோர் கப்பு 18,000 அவுட்டோரை பூட்டி போட்டு சொன்னாங்க. இதை மறந்து மாறி பூட்டி போட்டோம் தெரியாம விடிய வாரம் கிரியன் நான் 2 பேர் படியெல்லாம் சேர்ந்து எல்லாம் சேர்ந்தான் எண்டே வாரம் வேற இல்லை எனக்கு அதுதான் போ வாரம்னு சொல்லி போட்டு அடுத்து கேளுங்க இருக்கா நான் எல்லாத்தையும் பொறுத்து போறேன். அப்ப அன்றைக்கு என்ன சாவியை கொண்டு வராங்க கேளுங்க. நான் இல்ல அன்றைக்கு எடுத்து நல்ல கிளிப் பண்ணி கொடுத்தேன். இப்படி சாவி மேல வச்சது வேற யாரும் கொண்டு போயில தானே. அதை விட 12,000 அவுட்டோருக்கு 18,000 அவுட்டோருக்கு இண்டோர் 12,000 போட்டுட்டு போயிருக்கீங்கன்னா இங்கே கரண்டை கொடுத்து போட்டு பிளக்க காட்டி விட்டு போயிருக்காங்க. அந்த கதவு அந்த வழியாக மூடாம அது வேதானி தண்டை பணம் பொறுக்க போயினா ஒரே ஒரு நிமிஷம் பண்ண அப்படியே லைன்ல இருங்க. என்னண்டா கிரியண்ணா 18,000 பேனசோனிக் அவுட்டோர் 12,000 இண்டோர் கொலை வச்சிருக்கீங்களா? என்ன மாறி கொள்ளுறேன் எனக்கு அதான் எனக்கு ஒரு விஷயம் வழங்குது இல்லை. என்ன சொல்லுங்க போனா நான் உங்களை நம்பித்தான் பேசாம விட்டு நான் அந்த இடத்துக்கு பெறாம விட்டா உடனே கலாட்டி மாத்தி கொடுத்துருக்கோம். அதை வேற ஒன் பண்ணி போட்டு போயிருக்காங்க. ஒன் பண்ணி போட்டு இல்ல இல்ல இது கிருஷ்ணாந்தன கதவு அந்த அதுண்ட அந்த டோர் இருக்குல்ல ஓபன் பண்ணி இருக்குன்னா கரண்ட பிளக்க போட்டு ஓன் பண்ணி போட்டு கலட்டிட்டு போயிருக்காங்க. ஐயோ பிளக்க போட்டு லைன் கொடுக்கவே இல்லையோ? இல்ல இல்ல ஏன்னா அப்படி மாத்தி கொள்ளுறோம். அதுக்கு என்னென்ன பிரச்சனை? அதுதான் எனக்கு தெரியல. நான் எல்லாம் படி வளைச்சு காட்டி நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு தெரியும் தானே. ஒருத்தரோட முரண்பாட்டு கதைக்கிறே இல்ல கதைச்சா பிறகு என்ன நீங்க என்னோட கதைக்க மாட்டீங்களா? அதான் பிரச்சனை. இல்ல இல்ல அது இல்ல இந்த போன் நான் கேட்கல. நானும் அப்படித்தான் அண்ணா நான் தரிசனம் கேட்டுப்பேன் தெரியும். அதான் தொடர்ந்து பிரச்சனை விடாங்களோ ஏன்டா எனக்கும் தலையடியா இருக்கும்னா ஏன்டா தொடர்ந்து நாங்களும் என்ன செய்யறது ஒவ்வொரு பிரச்சனையா பார்த்து பார்த்து சொல்லி கொண்டு இருக்கு. ஒரு இடத்துலயே திருப்ப ஒவ்வொரு பிரச்சனை வந்தோண்டு வந்துச்சுண்டா எங்களுக்கு என்ன பார்க்க படியல் உங்கள்ட்ட வேலை செய்யற படியல் பிள்ளை என்ன மாதிரி தான் விளங்குதுன்னா என்ன எத்தனை ஏசி பூட்ட கிடக்கு?
கிருஷ்ணா ஓம் 4 பூட்டலாமண்ணா. ஓ எல்லாம் போடலாம் நீங்கள் பூட்டி போட்டால் பொழுத்தின எனக்கு இருந்தா இன்றைக்கு நைட்டுக்குள்ள எனக்கு ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணணும்னா ஹலோ ஓம் ஓம் போ அண்ணாகள் வந்து பூட்டு வேணும் ஆ உறவிடாங்க வேலையை இருக்கா ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணுங்க சரியில்லையா ஃபுல்லாக செக் பண்ணுங்க ஒரு வடிவா பாருங்க மக்களே, நிலமுழுகையை பாருங்க. பாருங்க அவ்வளோ ஒரு அழகா வந்து நிலமுழுக்காங்க அப்படின்னு சொல்லி. அடிக்கிற வெயிலுக்குள்ள வந்து பயங்கரமாக வேலைகள் போய்கின்றது. பாருங்க எல்லாம் அழுத்து எல்லாம் ரெடி பண்ண பிறகு வந்து அதுக்கு பிறகு தான் கல் வைப்பாங்க. எங்களுடைய வேலைகள் வந்து நடந்து கொண்டிருக்கு. இது வந்து கல்லை பதிக்க முதல் நான் பதிச்சது பிறகுமே வந்து காட்டுவோம். பாருங்க எல்லாம் சுப்போஷர் வந்து மேற்பார்வையில் செஞ்சு கொண்டிருக்கிறார். ஆளுக்கு லைட்டாக ஒரு காய்ச்சல் குணம் கொண்டு வந்துட்டு ஆளுக்கு. சரி எல்லாம் சரியா சரியா அது சரி எல்லாம் என்ன வேணும் எல்லாம் பதிவு நிலம் எழுவை ஆ சரி என்ன சரியா நிலப்பதிப்புகள் அண்டை அண்ணாக்கள் வந்து நிலம் எழுக்கிற மாதிரி தாங்க கஷ்டப்பட்டு நிலமுழுக்கிற மாதிரி தான்டா பதிச்சா தான் அந்த சரியா ஒரு மட்டத்துக்கு வர அந்த லெவல் மாதிரி. இல்லாட்டி வந்து இப்படி நீ விளக்கு. அப்போ அதெல்லாம் வந்து ஒவ்வொரு வேலையிலே ஒவ்வொரு விதிமுறைப்படி வந்து செஞ்சாதான் அந்த வேலை வந்து வானத்தில் நட்சத்திரம் அதாவது இது லெவல் பார்த்து வச்சுருக்காங்க விளங்குதா. லெவல் பார்த்து வச்சுக்கல சும்மா வச்சுருக்குது. அப்புறம் லெவல் பார்த்து வர மேலே வச்சு நூலை காட்டி இழுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபுல்லாகவே இந்த மாடலுக்கு ஏற்ற மாதிரி பாய்ச்சிட்டு வருவாங்க. இது இது ஃபுல்லாக இதுக்கு நான் நினைக்கிறேன். இல்லாட்டி அந்த கல் வந்து அப்படி இடையில் அந்த பாக்ஸாக பிரிஞ்ச அந்த இடைவெளியில் புல் வரும்னு நினைக்கிறேன் நான். அதனால வார்த்தையில் இதானப்பா இதுதான் வேலையை வந்து செய்யுங்கோ. அந்த மாவில் பாய்ச்சி முடிங்களப்பா எங்கப்பா திருறையல் நீங்கள் வேலையை முடிச்சதான் எங்களுக்கு சோந்தானே வந்து எல்லாத்தையும் நாங்கள் கிளீனர் பண்ணி கழுவி ஒதுக்கி விட்டுருவோம் எல்லாத்தையும். நீங்கள் முடிச்சா சரி நாங்கள் முடித்த மாதிரி தான். அந்த மொட்டை மாடி சும்மா ஒற்றையில் இல்லையா அது நீங்கள். அதனால் படிக்கல வேலையை முடிச்சு கையில் தாங்கப்பா எங்களுக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் வடிவான முறையில் லெவல் பண்ணி இழுத்து கொண்டிருக்காங்க. அதாவது அந்த கல்லை பதிக்கிறதுக்காக ஆள்ற மட்டக்கம்பு இழுவே பாருங்க ஒரு இஞ்சி கூட அசையுது இல்லை. அதுக்கேற்ற மாதிரி தான் அண்ணா இழுத்து கொண்டு போகிறார். அப்போ தான் கல் வச்சு அவர் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இல்லாட்டி சில இடங்களில் பால் தான் போஸ் பாலும் நல்ல ஒரு வேலையை வந்து நேசித்து செய்யக்கூடிய ஆள் தான். ஆள்ற கதை பேச்சுகள் நல்லா இருக்கும் கேட்கவே. பொடியை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் நினைக்கிறேன் இந்த நூல் கட்டினது இங்கேயாலும் இழுக்க போகிறாங்க போல. என்ன ஃபுல்லாக பதிக்க போகிறாங்க போல. கல் பதிச்சு போட்டு அங்கே சின்ன துண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஏற்ற இறக்கம்படி பதிப்பாங்க வந்து. அப்போ அந்த பாட்டம் இருக்கும். அதுக்காக என்னடா இங்கால முன்துண்டு ஃபுல்லாக வந்து அந்த புல் பதிச்சு ஏதோ அதுக்கிடையில் சம்திங் ஏதோ மரங்கள் நட்டு அப்படி இப்படி இதுக்கு இங்கே இருக்கிற கஞ்சல் எல்லாத்தையும் ஏற்றணும். ஏற்றினா தான் ஓரளவுக்கு ஒதுக்கலாம். அப்புறம் இங்கே இருக்கிற மாவல் பீஸ் என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்டோர் ரூம் வந்து அங்கேயா செட் பண்ணணும். அப்புறம் மாவல்கள் டேமேஜ் ஆன அளவெடுத்து கொண்டு பதிக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். இல்லாட்டி இப்போயே குப்பையில் போட்டால் எங்க அப்போ அங்கே கொண்டு போட சரி வாடுது போ. இது வந்து எப்படி வரும்னு நினைக்கிறேன் நீ. அதாவது கேட் தானே. கேட்டில் வந்து அந்த 2 கார் டயர் போகிற மாதிரி அந்த ஒரு சிஸ்டத்தில் வரும்னு நினைக்கிறேன். ரோட்டு மாதிரி அந்த ஒரு லைன் காட்டுற மாதிரி விளங்குதா. இது கிட்டத்தட்ட மாவல் பதிக்கிற மாதிரி தானடா. அதாவது கொழுப்பு ஒன்றும் கரைச்சி ஊற்றுறதில்ல. இதை வச்சுட்டு அந்த மாவல் அடிக்கிற சுத்தியலால் வச்சு அடிக்க வேண்டியது தான் சரியான முறையில் இருக்க மாட்டோம். அப்புறம் அடித்து முடிய ஃபினிஷ் பண்ணே மேலே ஏதாவது கொழுப்பு ஊற்றி உள்ளே இருக்கு இப்போ எனக்கு என்ன
கூத்துறதா டஸ்ட் எல்லாம் ம் இதுக்கு மேலே ராமர் அடிக்கும். இல்லை இல்லை இதுக்கு மேலே கல் பாய்ச்சி முடியும். கீழே அடிச்சா ரேமர். கல்லெல்லாம் உள்ள படிச்சு போயிரு சார். அதுக்காக ரேமர்ன்ட்டு இந்த ரேமர் இல்லை, இதுக்குன்னு இருக்காட்டாப்பா ரேமர்ல. அப்போ சரி, அதை வச்சு அடிக்கிறோம். எனக்கு தெரிஞ்ச ரேமர் அது மட்டும்தான். ஆள் வந்து பஸ்ஸாக வந்து டிசைன் சொல்லி கொண்டிருக்கிறேன். இந்த மாடலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு வடிவாக வருமானு சொல்லி இப்போ அவங்களும் அதே மாதிரி அதை கேட்டுக்கொண்டு அவங்களும் பற்றி தருவாங்க ஃபினிஷ் பண்ணி. அதாவது அவங்களுக்கு வேலை வந்து தோதாமல் இதில் வந்து கடைசி 2 நாளாக்கள் வந்து வேலைக்கு வரல. அவங்களுக்கும் வேலை தோதாயம் பண்ணால் ஒரே நாளில் வந்து ஃபுல்லாகவே அடித்து முடிச்சுட்டு போயிடுவாங்க. கிட்டத்தட்ட அவங்க ஒரு பார்த்தா தெரியும், இன்றைக்கு 2, 4, 6, 8, 9 பேர் வந்திருக்காங்க. அவங்க குறையாமல் 6-7 பேர் தொடர்ந்து வேலைக்கு வருவாங்க. இன்றைக்கு வந்து 2-3 பேர் கூடியிருக்கு. ஒரு வேலையை வந்து அப்படித்தான் முடிக்கணும்னு நினச்சா வந்து கண்டிப்பாக எத்தனை பேர் அதை காசை பார்க்காம 1.5 நாள் கூலியோ எடுத்து முடித்தா எங்களுக்குமே சந்தோஷம், வேலை முடிச்சார் உங்களுக்குமே சந்தோஷம். ஒரு வேலை முடிஞ்சதுன்னு சொல்லி இன்னும் நாள்கள் வந்து நெருங்கி கொண்டிருக்குது. இன்னும் ஒரு 5-6 நாள் தான் இருக்குது வீடு வந்து பால் காய்ச்சறதுக்கு. அதுக்குரிய வேலை திட்டங்களும் மிக மிக வேகமான முறையில் எல்லா பக்கத்தில் நடந்து கொண்டிருக்கு. சில இந்த மாமல் பதிக்கிற அண்ணாக்களும் வரல. நம்மளோட புத்தூர் பொடிகள் அவ்வளோ வந்தாலும் அடித்து முடிச்சிருவானுகள். ஆட்கள் கடைசி 2 நாளும் வரல. இந்த பைக்கில் இருக்கு, பைக்லேயே ஓபரேல் அந்த பைக்கில் ஓடா முஷ் பார்த்தியா அப்படி பைக்கில் ஒரு டூர் ஓடுவா நல்லா கூட நாங்கள் போகிறோம் கும்பல அதுக்குள்ள டூர் போகிறோம். பகடிக்கு இல்லாமல் சுவாசனோட பைக் ஓடிப்பா இருக்கும். இந்த ஏரியாவுக்குள்ள தனி மரியாதை உங்களுக்கு. நான் ஓடி பார்த்தேன், ஆனால் நல்லா ஓடுதுடாப்பா. பிரேக் அடித்தா டயர் இப்படி கிரீட்டு வருவாக்கும். அதாவது ஆட்கள் எங்கேயோ கடைக்கு போகிறாங்க நினைக்கிறேன். எது இந்த கிளம்பிங்கில் அடி வயரிங் சாமானுங்க வாங்க தான் இருக்கும். பைக் என்ன சொல்லி வேலை இல்லைன்னு உடுப்புகளெல்லாம் ஊற்றியா போயிட்டுடாப்பா. கடவுள் நாளைக்கு உடுப்புகள் வாங்கியிருக்கோம். உடுப்பெல்லாம் இருக்குது. என்ன சொல்கிறேன், டஸ்டெல்லாம் அடித்து அப்படியே குளிச்சு குடிச்சிருக்கு. அதை எடுத்து போட்டால் உடம்பெல்லாம் கடியாயிடும். ஏற்கனவே காயங்கள் வந்துட்டுருக்கு இந்த டஸ்ட்டால் காலையெல்லாம். ஓம் ஓம் ஓம். ஆ பெட்ரோல் இல்லையா? பெட்ரோல் இல்லையா? என்னப்பா பயப்படுத்த அடி போட்டு? ஓ பக்கத்தை விடத்தான் அதில் கவிதா சவாரி இந்த மாதிரி பைக்கில் ஓடிக்கொண்டிருக்காங்க. அதாவது இது சுபாஷனோட கபட். உங்களுக்கு இந்த முறுக்கு வேலை தெரியும் வந்து அவர் பைக்கை வந்து எந்த அளவுக்கு வந்து காலகாலமாக வந்து வச்சு பவச்சு கொண்டிருக்கான்னு சொல்லி பைக் வந்து என்ன சொல்லுது ஓட உண்மையிலே சூப்பர் பைக். இது பிரேக் அடித்தா அந்த டயர் வந்து இந்த கோணெல்லாம் இப்படி கொஞ்ச நாள் நெருப்படுக்காங்க வேலை முடியோட வந்தியாங்க. இடையே முடிச்சிருவானல்ல அப்படி நுண்ணுங்கெல்லாம். அவர் வரல புதுசாக நிறைய கடை காகல். அதாவது கல் பதிச்சு இந்த ஏரியாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு அரைவாசி வேலை திட்டங்கள் முடிச்சுட்டாங்க. இன்றைக்கு ஃபுல்லாக இந்த துண்டு ஃபுல்லாகவே அப்படியே கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். என்ற அதுக்குரிய வேலையை வண்ணாங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். நிலத்தை வந்து சமப்படுத்தி கொண்டிருக்கிறார். இங்கே வந்து இழுத்த பக்கம் வந்து நடக்கக்கூடாது. அதாவது இறக்கம் ஏற்றமாக வந்து கல்லில் வந்து கீழே பதியும். அதாவது அங்கால பாய்ச்ச மாடலையும் விட அப்புறம் இங்கால பாய்ச்சதையும் விட இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வாடா கிட்ட வந்து காட்டு பார்த்தால் விளங்கும் உங்களுக்கு. ஒரு 2 கல்லுக்கு இடையில் வந்து ஒரு கருத்தக்கல் வருது. அதுக்கப்புறம் மங்கால் ஒரு இன்னொரு கருத்தக்கல்.
ஐங்கோண முறைப்படி ஒரு பயிற்சி கொண்டிருக்காங்க ஒரு புது மாடல் டிசைனில். சாருவாக்காங்க சுவாசனா கொண்டு வந்து எத்தனையாவது அனிவர்சரியாப்பா அன்றைக்கு உங்களுக்கு? எத்தனையாவது அனிவர்சரி? ஆளுக்கு வந்து இங்கிலீஷ் விலங்குகள் எத்தனையாவது திருமணம் இது ஆண்டு? உங்களுக்கு வந்து எத்தனையாவது திருமண ஆண்டு இன்றையோடு? ஒன்றுண்டா? முதலாவது சொல்ல ஆசையாக தான் இருக்கு, உண்மையை சொல்லுங்க. எத்தனையாவது ஆண்டாப்பா? 6வது ஆண்டு. அப்போ 6வது ஆண்டை வந்து முன்னிட்டு இங்கே வந்து எல்லாருக்கும் என்ன கோழிப்பூக்க எல்லாருக்குமே வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே சாருவாக்காட தலைமையில் இடையே கோழிப்பூக்க செஞ்சும், பிறகு முட்டை ஆளுக்கு ஒரு முட்டை எக்ஸ்ட்ரா, பிறகு ஒரு பெப்சி ஒரு மெரிண்டா சோடா வந்து ஆக்களிங்க கொண்டு வந்து தந்துட்டு போகணும். ஆள் தான் வந்தது, சாருவாக்காவும் வந்தவா வரலன்னு அவள் வரல. அப்போ ஆள்கிட்ட வந்து கொடுத்து அனுப்பியாச்சு. அப்போ இன்றைக்கு சாப்பாடெல்லாம் ஆக்கிற பொறுப்பு தான். அப்புறம் என்ன மாதிரி எப்படி போகுது உங்களோட திருமண நாள்? இன்றைக்கு சந்தோஷமாக போகுதா இல்லை வேலையாக போகுதா? எல்லாம் பார்க்க தெரியல. ஆள் வந்து இப்படி தான் வேலையை வந்து செய்யும். ஆளுக்கு இந்த கல்யாண நாளோ பிறந்த நாளோ தெரியாது. ஆள் வந்து வேலையாக வந்து ஆளுக்கு மெயின். உண்மையை சொல்ல போனால் அதுதான். இல்லாட்டி இன்றைக்கு வேறொரு யாரும் உடனே செஞ்சுருப்பானுகள். திருமண நாள் தெரிஞ்ச பிறகு வீட்டு ஒரு லீவ் ஒன்று எடுத்து பொண்டாட்டி பிள்ளைகளோட இருப்போம் வேண்டாம் அந்த இருந்துன்னு நினைப்பாங்க. ஆனால் ஆள் அப்படி இல்லை. சொல்லக்கூடாது. எப்படி வேலை இல்லை, வேலை அதான் சொல்ல வர்றப்பா. ஆனால் வந்து வேலை தான், ஆள்ற வாழ்க்கையே வேலை தான். ஆள்ற தம்பியா சொல்ற வந்து ஆளை சிலுவையில் அரைஞ்சு கிடக்கா அப்படி அப்படி இல்லை. அதுதான் அந்த ஆள் அப்படி நினைக்காது. இதுக்கு என்ன அடிக்க போறீங்க? என்ன போட்டு வரப்போகுது? என்ன போட்? அந்த போட் தானோ இல்லை பழகையா இல்லை? ஃபைனல் ஆளுயோ அது லாபம் வானல். அதுவும் சரிதான், அதுவும் சரிதான். இதுக்குள்ள நிற்கப்பா அந்த ஆக்கள் வீடுலாம் நீல கலராக ஃபுல்லாக இருக்குது தெரியுமா? வடிவாக இருக்கோ அந்த உங்களை கருப்பையும் இந்த ஒரு கலர் கருப்பாக காட்டுது. ஓ அண்ணாக்கள் இங்கால தீவிரமான முறையில் பயிற்சி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் வேலை என்றால் இப்படித்தானப்பா இருக்கணும். அந்த ஆக்களை போட்டாவது வேலையை வந்து முடித்து கொடுத்தா தான் வீட்டுக்காரனுக்கும் சந்தோஷமாக இருக்கும், வேலை செய்கிறவங்களுக்குமே ஒரு வேலையை முடித்து சம்பளம் வாங்கும்போது சந்தோஷமாக இருக்கும். பாவண்டா பங்கா வேலையை காட்டுறாங்க. என்ன வெயில் அடிக்குது, அந்த வெயிலோட சேர்ந்து ஒரு வெக்கம், ஒரு வித்தியாசமான ஒரு வெக்கம் ஒன்று அடிக்குது. கிட்டத்தட்ட இங்கே வேலை செய்கிற எல்லாருமே வெத்தலை வாக்கு போடுறாங்க அவங்கள. அவர் தான் அந்த இந்த நிற்கிறான்னா தான் சாம்பக்கில் டிஷர்ட் நிற்கிறான்னா தான் பாஸ் இதுக்கு பொறுப்படுத்தி செய்கிறார். அவரை வேலை ஒருத்தர் நாங்கள் பார்த்துனாங்க நாங்கள் இனிவிலே மாணிப்பாலைங்க நல்ல ஒரு நீட்டாக ஆள். இது மட்டும் இல்லை, அந்த இந்த மதிலோரமாக இருக்கிற பூங்கண்டா இருக்கட்டும், அந்த சின்ன சின்ன வக்குகள் அப்படியெல்லாம் ஆள் செஞ்சு கொடுக்கும். ஆள் உண்மையிலே ஒரு சிறந்த ஒரு வேலைக்காரன். ஆள்ற கதை பேச்சுகள் அப்படி தான், வேலையெல்லாம் அப்படி தான் இல்லைங்களா? இப்போ வந்தாருன்னா இருக்கிறா வேலையை பார்த்துட்டு இருக்கிறா அங்காள். இப்போ இங்காள் அண்ணாமே ஏதோ ஒரு வேலை விஷயமா தான் ஆளுக்கு ஃபோன் காய்ச்சிட்டு சும்மா இருக்காதால் ஆளுக்குமே இன்றைக்கு ஃபுல்லாக போட்டேன் தான் கடைக்கு போகிறது அப்படி இப்படின்ட்டு. இந்த செல்ல கல்யாணம் நான் கடைக்குள்ளே நிற்கிறார். ஆளை கேட்டுருவேன் இந்த மாதிரி ஆளை இந்த நகைகள் எடுக்க போகணும்னு தெரியாது. இந்த செல்ல கல்யாணத்தை வந்து இந்த நகைகளை வந்து இந்த மாதிரி இன்றைய ரேட்டுக்குரிய கேட்கலாம், இந்த மாதிரி எவ்வளோ விலை போகண்டு செல்ல கல்யாணம் இன்றைக்கு என்ன மாதிரி நகைகள் போய் கொண்டு இருக்குது? இன்றைக்கு கொஞ்சம் இறங்கிடுது ஐயா. எவ்வளோ இறங்கிட்டு? அந்த எவ்வளோ இன்றைக்கு விலை கூட 355 நிற்கிது. 355 நிற்கிது. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 26,000 கிட்ட குறைஞ்சிட்டு போல என்ன? இல்லை குறையமாமோ இல்லை இதான் நான் கடைசி குறைவாம். அதே அப்படி சொல்லி ஐயா, இன்றைக்கு அந்த விலை நாளைக்கு ஏறுமுறாங்க சொல்லிக்கொண்டு இல்லை சொல்லி அப்படி சொல்லி ஏதோ நகைகள் எடுக்க போகிற மாதிரி பிளானுகள் ஒன்றும் இல்லையில ஏற்கனவே எடுத்தாச்சு சொல்லுவேன். நீங்கள் சும்மா நிற்க மாட்டீங்க கடையில் போய் ஏதாவது ஒரு வேலை விஷயமா தான் போய் சிவானே கொண்டு போய் ஆள் சும்மா வராது.
ஆளுமே ஒரு நல்ல ஒரு மனுஷன் சிவானவர் என்ன சிவானே சூப்பர் ஆட்களுக்கு இப்போ கலைக்கவும் பேசவும் ம் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு நல்ல மனுஷர் மாமா போல போகும். மாமா காட்டுறா மாமாவை ஆளு ஒரு வம்பள ஆள் தானே வேலையில் எப்படி போய் உள்ள வாவன் இதில் நிற்கா நீ சும்மா எவ்வளோ பிரச்சனை நடக்குது எல்லாம் நீ இதில் ரோட்டில் பகடி விட்டு கொண்டு நிற்கா நீ எங்களோட நீ இதை வந்து பொறுப்படுத்தல செய்யணும் ஜீவாங்களா உனக்கு என்ன மாதிரி கல் பதவி பிடிச்சி கொண்டு இல்லாட்டி மாற்றுவோம் சொல்லு எல்லாம் சரி ஆ சூப்பர் 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 உனக்கு பிடிக்கலடா சொல்லு ஆ கல் எடுக்கிறாங்க ஒரு கொஞ்சம் ஒரு டிசைன் ஒரு இடத்த மாறுபடுது அதுதான் மாறுபட்டா சரியா திருப்பி கிளப்பணும் இல்லை மாறுபடாம அடிக்காங்கடா இவ்வளவு ஓ அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது தானே என்ன ஒரு ஆளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஓகேடா 9 பேரும் அப்படி தான் எடுக்கிறாங்க அந்த நானே ஒரு குறிப்பிட்ட கல் இருக்குது தானே இடைவெளியில் அடிக்கடிக்கு போக எங்கட இந்த வேலைக்கு இந்த கால் பொசா நிற்கணும் கொண்டு ஆள் தான் ம் முன்பேல வழி வச்சு செல்லணும் பிடிச்சி கொண்டுட்டு மாற்றுவோம் சொல்லு இப்போ சொன்ன மட்டும் தான் வேறு ஒன்றும் செய்யலை ஃபுல்லாக பாய்ச்சி முடியும் அதுதான் சூப்பர்